ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பயன்படுத்தி சூப்பராக சட்னி செய்ய போகிறோம். சட்னி வந்து நம்ம நிறைய அதில் பார்த்துருப்போம். முருங்கைக்காய் வச்சு எப்படி சட்னி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் வச்சு சட்னி பண்ணுறதுக்கு முருங்கைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த ஜாயிண்ட் பகுதி இங்கே பாருங்கள், இந்த சைடு இங்கே இதில் வந்து நம்ம வந்து கத்தி வச்சு மெதுவாக கீறிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கத்தியை உள்ளே கொடுத்து இந்த மாதிரி இந்த ஜாயின்லேயே பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அப்படியே நீங்கள் விடுத்திங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்காய் விடுக்க வந்துடும். காய் வந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் கரெக்டாக விளைஞ்ச காயாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின காயாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா சதைப்பட்டு ரொம்ப இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுத்தாச்சுன்னு. அவ்வளோதான். இப்போ இதில் உள்ள பல்ப்பை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இந்த தசை பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்ட்டா கத்தி ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக எடுக்க வரும். நல்ல காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டே வராது. ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முருங்கைக்காயில் வெளியே உள்ள அந்த தோல் மட்டும்தான் இருக்குது. உள்ளே உள்ள சதை எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதே மாதிரி இப்போ இந்த காயையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காயோட சதைப்பகுதியை தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, காரத்துக்கு ஏற்றால காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 சேர்த்துருக்கேன். இது காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் ஒரு பாதி வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கணும். நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்றால எல்லா பொருளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி செய்கிறதுமே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் நம்மளுக்கு நல்லா வதங்கணும். இதோட நம்ம முருங்கைக்காய் வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம முருங்கைக்காவை சேர்த்தா தான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். உள்ளே உள்ள சதை பகுதிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்குற டைமே போதும் நம்மளுக்கு. இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணனால புளி ஆட் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான முருங்கைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.